திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 463. அதிகாரம் தெரிந்து செயல்வகை. விவசாயி ஒருவர் மிகுந்த மனநிறைவுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஞானி ஒருவர் அவரை சந்தித்தார். விவசாயியிடம் வைரங்களின் மதிப்பு பற்றி பேச ஆரம்பித்தார். உனது கட்டை விரல் அளவு வைரம் இருந்தால் நீ உனக்கென்று ஒரு சொந்த நகரத்தையே வாங்கிவிடலாம், கையளவு வைரம் இருந்தால் உனக்கென்று ஒரு சொந்த நாட்டையே வாங்கிவிடலாம் என்று கூறிவிட்டு சென்றார். அன்று இரவே அந்த விவசாயியின் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடியோடு நீங்கியது. வைரத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்பதிலேயே மனம் அலைபாய்ந்தது. அடுத்த நாள் அவரது நிலங்களை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு வைரங்களை தேடி புறப்பட்டார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா முழுவதையும் தேடி அலைந்தார். இறுதி வரை வைரம் கிடைக்காததால் நிலைகுலைந்து பணத்தையும் இழந்து தன் சொந்த ஊருக்கு திரும்பினார். அவரது நிலத்தை வாங்கியவர் ஒரு நாள் அந்த நிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த நீரோடைக்கு சென்றார். அந்த நீரோடையில் இருந்து ஒரு கல்லின் மீது சூரிய கதிர்கள் பட்டு ஒரு வானவில்லை போல ஜொலித்தது. உடனே அந்த கல்லை தனது வீட்டின் வரவேற்பறையில் கொண்டு வந்து வைத்தார். அன்று மாலை ஏற்கனவே விவசாயியை சந்தித்த ஞானி அங்கு வந்தார். அந்த கல்லை பார்த்துவிட்டு, விவசாயி வைரத்தை வாங்கி வந்து விட்டாரா என்று கேட்டார். அதற்கு நிலத்தை வாங்கியவர், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்றார். உன்னுடைய வரவேற்பறையில் வைத்திருப்பது ஒரு வைரக்கல், அதனால் தான் கேட்டேன் என்றார். அதற்கு அவர், இது ஒரு சாதாரண கல், இதை நான் நீரோடையில் இருந்து எடுத்து வந்தேன், இது போன்ற கற்கள் நிறைய நீரோடையில் இருக்கின்றன என்று கூறி ஞானியை அழைத்து சென்று அந்த இடத்தில் காட்டினார். இருவரும் அவற்றை எடுத்து ஆராய்ச்சிக்கு அனுப்பினர். ஆராய்ச்சியில் அந்த கற்கள் அனைத்தும் வைரங்கள் என்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் அந்த நிலம் முழுவதும் வைரங்கள் புதைந்து உள்ளதையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். அச்சமயத்தில் ஊருக்கு வந்த விவசாயி இச்செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தார். விவசாயி தனது அறிவற்ற செயலால் நிலத்தையும் இழந்து பணத்தையும் இழந்தார். பின்னர் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை கருதி முதற் பொருளை இழப்பதற்கு காரணமான ஒரு செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதை ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். இருப்பதை இழப்பவர் அறிவிலார், முயன்று வெல்பவரே அழிவிலார்.